சாரதா பீடம் ஜகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் நேற்று தனுஷ்கோடியில் புனித நீராடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்தார். இந்நிலையில் காஞ்சி மடத்திற்கும் சிங்கேரி மடத்திற்கும் இந்த சம்பவத்தில் முரணான நிலைப்பாடு இருப்பதாக சர்ச்சையை சிலர் கிளப்பியுள்ளனர். ஆனால் உண்மை நிலை என்ன? சிங்கேரி சாரதா பீடம் ஜகத்குரு ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் தமிழகம் வந்துள்ளார். நேற்று ராமேஸ்வரம் வந்த சுவாமிகள் நேற்று காலை தனுஷ்கோடி விஜயம் செய்து சங்கல்பம் பூஜை செய்து சங்கமத்தில் ஸ்நானம் செய்து வழிபட்டார். பின்னர் சிங்கேரி சாரதா பீடம் சார்பில் புதிதாக ஸ்ரீமடம் நிர்மாணிக்க வாங்கியுள்ள இடத்தினை பார்வையிட்டார். பின்னர் கோவிலின் பூர்ண மரியாதைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட யானை முன் செல்ல ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமிகள் கோடி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தார். ராமநாத சுவாமி கருவறைக்குள் சென்று விஸ்வாதாரமாக அபிஷேகம், அர்ச்சனை, அலங்காரம், தீபாராதனை செய்து வழிபட்டார். புதிய பட்டு வஸ்திரங்களை சாமிக்கு சமர்ப்பித்து கங்காபிஷேகம் செய்து வழிபட்டார். பின்னர் அம்பாள் சன்னதிக்கு சென்று குங்குமார்ச்சனை செய்து புதிய பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து தீப ஆராதனை செய்து வழிபட்டார். அங்கு சிங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் அளித்த ஸ்ரீசக்கரத்தையும் தரிசனம் செய்து கொண்டார். சிங்கேரி சங்கரமடத்தால் 2016 உபயோகமாக வழங்கப்பட்ட தெற்கு கோபுரத்தையும் அம்மன் சன்னதி முன் மண்டபத்தையும் பார்வையிட்ட சுவாமிகள் அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் செய்து கொண்டார். அங்கிருந்து ஸ்ரீ மடத்திற்கு திரும்பிய சுவாமிகள் கூடியிருந்த பக்தர்கள், வேத விற்பனர்கள், கோவில் ஊழியர்கள், அர்ச்சகர்கள், காவலர்கள் உள்ளிட்டோருக்கு பிரசாதம் வழங்கி ஆசீர்வாதம் செய்தார். ராமநாதபுரம் குமரன் சேதுபதியின் துணைவியார் ராணி லட்சுமி மற்றும் இளைய மன்னர் மகேந்திர பூபதி, ரான்கோ வெங்கடராமராஜா ஆகியோர் தம் குடும்பத்தினர்களுடன் கலந்து கொண்டு சுவாமிகளுக்கு வரவேற்பு அளித்தனர். மாலை 3 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு சென்ற சுவாமிகள் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மிகவும் புராதனமான வரலாற்று சிறப்பு மிக்க சனாதன தர்மத்திற்கு மிக முக்கியமான புனித ஸ்தலமாகும். 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களின் ஒன்றாகும். இந்த கோவிலில் ஆதிசங்கரர் காலம் தொட்டு பூஜிக்கப்பட்டு வரும் ஸ்படிகலிங்கமும் அதற்கு செய்யப்படும் அதிகாலை அபிஷேகமும் மிக சிறப்பு மிக்கதாகும். சிங்கேரி சாரதா பீடத்துக்கும் ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்குமான தொடர்பு சிங்கேரி சாரதா பீடம் நிறுவப்பட்ட முதல் நாளிலிருந்தே தொடங்குகிறது. கிபி 788 முதல் 820 வாழ்ந்த ஆதிசங்கரர் இந்தியாவின் 4 ஆம்நாய பீடங்களை முறையே தெற்கில் சாரதா பீடம், சிங்கேரி, மேற்கில் துவாரகா பீடம், துவாரகை, வடக்கில் ஜோஷி மடம், பத்ரிநாத் மற்றும் கிழக்கில் கோவர்தன பீடம், பூரி என 4 அத்வைத பீடங்கள் நிறுவி தன் சீடர்களான அஸ்தாமலகர், சுரேஸ்வரர், பத்மபாதர் மற்றும் தோடகர் என்பவர்களை ஒவ்வொரு பீடத்திற்கும் மடாதிபதிகளாக நியமித்தார். காஷ்மீரத்தில் சர்வஜ்ய பீடம் ஏறி தமது 32வது வயதில் கேதாரத்தில் இறைவனோடு கலந்தார். தான் நிறுவிய 4 மடங்களில் தென் திசையில் நிறுவிய சிங்கேரி சாரதா பீடத்திற்கு ராமேஸ்வரத்தை கஷேத்திரமாக ஏற்படுத்தியுள்ளார் என்பது சுமார் 1200 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கோவிலுக்கு சிங்கேரி சாரதா பீடத்துடன் உள்ள நீடித்த தொடர்பை உணர்த்துகின்றது. இதனை உறுதி செய்யும் விதமாக பல வரலாற்று குறிப்புகள், ஆவணங்கள் மற்றும் சிங்கேரியில் உள்ள பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ வித்யாரண்யர் கோவிலில் சிற்பங்கள் உள்ளன. சிங்கேரி சாரதா பீடத்தின் கஷேத்திரம் ராமேஸ்வரம் என்பதனை மடாம்நாய சேது, படாம்நாய அனுசாசனம் என்கிற 4 ஆம்நாய பீடங்களை நிறுவியவரான பகவத்பாத சங்கரராலேயே எழுதப்பட்ட புத்தகம் பதிவு செய்துள்ளது. இக்கோவிலின் கிழக்கு மதிலுடன் இணைந்தே சிங்கேரி மடத்தின் கிளை இயங்கி வரும் கட்டிடம் இருந்து வருவதும், ராமநாத சுவாமி கோவிலின் கிழக்கு மதிலில் அமைய பெற்றுள்ள சிங்கேரி சங்கர மடத்தின் கிளையில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி உற்சவத்தின் போது ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து குடை மற்றும் பல்லக்கு மரியாதைகள் செய்யப்படுவது திருக்கோயிலில் கடைபிடிக்கப்படும் பாரம்பரியங்களில் ஒன்று. இதன் மூலம் சிங்கேரி மடத்துக்கும் ராமநாத சுவாமி கோவிலுக்கும் உள்ள நீண்டகால பாரம்பரிய தொடர்பு வெளிப்படுகிறது. இடைப்பட்ட காலத்திலும் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் சிங்கேரி மடத்துக்கும் எப்போதும் தொடர்பு இருந்து வந்துள்ளது என்பது பின்வரும் விவரங்களில் இருந்து அறியப்படுகிறது. சிங்கேரி மடத்தில் 11வது பீடாதிபதியாக 1333 முதல் 1380 வரை விளங்கி வந்துள்ள ஜகத்குரு ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவலிங்கம் பாரதி ராமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. சிங்கேரி மடத்தில் 25வது பீடாதிபதியாக விளங்கி வந்துள்ள ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் கர்நாடக மாநிலம் கூடலியில் ராமேஸ்வரர் என்கிற சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். ஸ்ரீ சிங்கேரி மடத்தில் பீடாதிபதியாக விளங்கி வந்துள்ள ஜகத்குருக்கள் எப்போது தமிழகத்தில் விஜய யாத்திரை செய்தாலும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு விஜயம் செய்வது வழக்கம். 31வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் 1805ஆம் ஆண்டு கோவிலுக்கு வந்துள்ளார். 32வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் 1838ஆம் ஆண்டு மற்றும் 1873ஆம் ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்துள்ளார். 33வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் 1894 மற்றும் 1907ஆம் ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்துள்ளார். 34வது பீடாதிபதி ஜகத்குரு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் 1924 முதல் 25ஆம் ஆண்டுகளில் வந்துள்ளார். 35வது பீடாதிபதி ஜகத்குரு அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் 1957, 1965 மற்றும் 1975 கும்பாபிஷேகம் 1987ஆம் ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்து வழிபட்டுள்ளார். 36வது பீடாதிபதி ஜகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகள் 1975, 1990
1995, 2001 கும்பாபிஷேகம், 2012, 2017 ஆண்டுகளில் கோவிலுக்கு வந்துள்ளார். 36வது பீடாதிபதி ஜெகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகள் தனது சிஷ்யர் விதுசேகர பாரதி சுவாமிகளுடன் 2017 ஆண்டு கோவிலுக்கு வந்துள்ளார். 33வது பீடாதிபதியான ஜெகத்குரு சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனின் வாமாச்சார வழிபாட்டு முறைகளை மாற்றி வேத ஆகம முறையான வழிபாட்டை அமைத்துக் கொடுத்தவராவார். சுவாமிகளிடம் பேரன்பும் பக்தியும் கொண்ட அன்றைய சேதுபதி மன்னர் தமது அரசாங்கம் முழுவதையுமே ஜெகத்குருவிடம் பாத காணிக்கையாக சமர்ப்பணம் செய்தார். அப்படி தம்மிடம் அளிக்கப்பட்ட அரசை ஜெகத்குரு மீண்டும் சேதுபதி இளவரசரிடமே கொடுத்து அவருக்கு பட்டமளித்து சென்றார் என்பது ராமேஸ்வரம் கோவிலின் பாரம்பரிய நிர்வாக உரிமை பெற்றுள்ள ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வரலாறு காட்டும் செய்தி. ராமநாத சுவாமி கோவிலின் தெற்கு கோபுரம் ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் திருப்பணியாக கட்டித்தரப்பட்டுள்ளது. பர்வதவர்த்தினி அம்மன் சன்னதியின் கருங்கல் முன் மண்டபமும் ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் திருப்பணியே ஆகும். இவை இரண்டும் ஒரு நீண்ட பாரம்பரிய தொடர்பின் காலத்தால் அழியாத சாட்சியங்களாக எப்போதும் விளங்கி வரும். இக்கோவில் நடைமுறைகளில் எந்த ஒரு ஐயப்பாடு எழுந்தாலும், எந்த ஒரு திருப்பணி செய்வதானாலும், கும்பாபிஷேகம் நடத்துவது உட்பட ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீட சங்கராச்சாரிய சுவாமிகளின் கருத்துரு பெற்று அதன் அடிப்படையிலேயே நிர்வகிக்கப்படுகிறது என்பது வெகுகால வழக்கமாகவும் உள்ளது. 1975 ஆண்டு மற்றும் 2001 ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகங்கள் சிங்கேரி ஆச்சாரியார்கள் உரித்து கொடுத்த தேதிகளில் அவர்கள் முன்னிலையில் தான் நடைபெற்றன. ஸ்ரீ ராமநாத சுவாமி மூலவருக்கு கருவறையில் சென்று பூஜை செய்யும் உரிமை சிங்கேரி சுவாமிகளிடம் தீட்சை பெற்று இக்கோவிலில் பணிபுரியும் மராட்டிய பிராமணர்கள், சிங்கேரி சுவாமிகள் மற்றும் நேபாள மன்னர்களுக்கும் மட்டுமே உண்டு. இக்கோவிலில் கருவறையில் பூஜை செய்வதற்கு 2 அடிப்படை தகுதிகள் காலம் காலமாக கடைபிடிக்கப்படுகின்றன. ராமேஸ்வரத்தில் வாழும் மராத்திய அந்தண இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கருவறையில் சென்று மூலவருக்கு வழிபாடுகள் செய்யும் உரிமை உள்ளவர்கள் ஆவார்கள். இரண்டாவதாக இவர்கள் சிங்கேரி ஜெகத்குருவிடம் மந்திர உபதேசம், சிவதீட்சை பெற்ற பின்புதான் இக்கோவிலில் குருக்களாக நியமிக்கப்படுகிறார்கள். இதன் மூலம் காஞ்சி மடத்திற்கு இதில் எவ்வித முரண்பாடுகள் எழுவதற்கும் இடமே இல்லை என்பது தெளிவாகிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.